சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் பகுதி 15 தொடர்ச்சி. மன்னரோ ஆலய அமைப்பை பற்றி நன்கு அறிந்து கொண்டார். இருப்பினும் அந்த 18 படிகளின் விளக்கம் யாதென்று அந்த அசரீரியிடம் கேட்கத் தொடங்கினார். அசரீரியோ அந்த படிகளின் விளக்கத்தை பற்றி எடுத்துரைக்க துவங்கியது. இந்த 18 படிகள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கும் என தெரிவித்து அதை பற்றி கூற துவங்கியது. முதல் படி கண்களை குறிக்கும். இது நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும். இரண்டாம் படி மூக்கை குறிக்கும். சுத்தமான காற்றை மட்டும் சுவாசிக்க வேண்டும். மூன்றாம் படி காதுகளை குறிக்கும். நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். நான்காம் படி வாயை குறிக்கும். நல்ல சொற்களை பேச வேண்டும். ஐந்தாம் படி உணர்வை குறிக்கும். எப்போதும் மணிமாலையை மட்டுமே தொட வேண்டும். 6 13 படிகள் வரை உள்ள 8 படிகளும் அஷ்டரகஸ் என்பதை குறிக்கும். இது காமம், குரோதம், பேரார்வம், மோகம், கர்வம், போட்டி, பொறாமை, தற்பெருமை ஆகியவற்றை குறிக்கும். 14ஆம் படி சாத்வீகம் என்பதையும் 15ஆம் படி ராஜசம் என்பதையும் 16ஆம் படி தாமசம் என்பதையும் குறிக்கும். இம்மூன்றும் 3 குணங்கள். சோம்பலை விட்டுவிட்டு ஒருவர் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது இந்த 3 படிகள். 17ஆம் படி வித்யா என்பதை குறிக்கும். வித்யா என்றால் அறிவு. 18ஆம் படி அவித்யா என்பதை குறிக்கும். அதாவது மோட்சத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கும். இந்த 18 படிகளின் தத்துவத்தை அறிந்ததும் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் மன்னன். பின்பு ஆலயத்தில் எவ்விதம் கருவறையில் மணிகண்டனின் விக்கிரகத்தை அமைப்பது என்று கேட்டார். அதற்கு அசரீரியோ காலம் கடந்த பின் முனிவர் ஒருவரால் மணிகண்டனின் விக்கிரகம் ஆலயத்தை வந்தடையும் என்று கூறியது. அசரீரி கூறியபடியே மன்னனும் ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். ஆலயத்திற்கு தேவையான அனைத்து பணிகளும் விரைவாக செய்யப்பட்டு ஆலயப்பணி நிறைவடையும் காலமும் வந்தது. காலம் முடிய முடிய மன்னனுக்கோ ஆலயத்தில் மணிகண்டனின் விக்கிரகம் எவ்வடிவில் வருமோ என்று ஒரு தயக்கம் அவரின் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆலயமும் முழுமையாக கட்டப்பட்டு பிரதிஷ்டைக்காக காத்து கொண்டிருந்தது. யாருமே எதிர்பாராத விதமாக மணிகண்டனின் விக்கிரகத்தை வடிவமைத்து அந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்தார் பரசுராமர். இம்மலையை உருவாக்கிய பரசுராமர் கரங்களிலேயே இம்மலையிலிருந்து அருள்பாவிக்கும் மணிகண்டனின் விக்கிரகம் வருவதை அறிந்த மன்னனுக்கு எல்லையற்ற ஆனந்தம். நம் கண் எதிரே பல யுகங்கள் கடந்து பல வருடங்கள் கடந்து மக்களுக்கு அருள்பாவிக்கும் ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் உருவாகி கொண்டிருப்பதை எண்ணி மனதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். தனது பிறவி பலனை முழுமையாக இன்று நிறைவேற்றிவிட்டோம் என்று மனநிறைவு கொண்டார். 2 கால்களையும் குத்திட்டு யோக நிலையில் உட்கார்ந்திருந்தபடி தத்வமசி என்னும் முத்திரையை காட்டியபடி மணிகண்ட சுவாமியின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அருளினார் பரசுராமர். வருடா வருடம் தன் தந்தையிடம் அளித்த வாக்குறுதியின்படி மகர சங்கராந்தி தினத்தன்று ஜோதி வடிவில் இன்றளவும் தனது பக்தர்களை காண வந்து கொண்டிருக்கின்றார் ஐயப்பன். அனைவரும் ஐயனே, சாஸ்தாவே என்று மணிகண்டனை பலவிதமாக துதித்து அர்ச்சனை செய்து மணிகண்டன் என்னும் திருநாமத்துடன் ஐயப்பன், சாஸ்தா என பல்வேறு நாமங்களால் பின்னாளில் அழைக்கப்பெற்று கலியுகத்தில் இன்றும் மனதார விரதமிருந்து தன்னை காண வரும் பக்தர்களுக்காக காட்சியளித்து அருள்பாலித்து வருகிறார். பீடத்தில் தர்மசாஸ்தாவாகவும் மணிகண்டனாகவும் ஐயப்பனாகவும் அமர்ந்து இன்றளவும் நம் மனம் என்னும் பீடத்தில் அமர்ந்து
தர்மசாஸ்தாவாக சபரிகிரிவாசனாகவும் அருள்பாலிக்கிறார். நாமும் ஐயனை வழிபடுவோம். ஐயனின் அருளை பெற்று வாழ்க்கையில் மகிழ்வுடன் வாழ்வோம். என்றும் மனநிறைவுடன் வாழ மணிகண்டனின் பேரருள் நமக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவு பெறுகிறது. சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி.